Hello friends, welcome to Tani Urban YouTube channel. ஓகே, நான் வந்து 2 பாட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு துணி வந்து நிறையா இருக்குது. 5 to 8 kgsக்கு ஒரு பாடு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 2 பாட் போட்டிருக்கேன். நான் செமி ஆட்டோமேட்டிக்கில் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட் போட்டுட்டு அப்புறம் துணியை நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும். ஸோ துணி வந்து எனக்கு ஹெவியாக மிஷின் கிட்ட இது வரைக்கும் இருக்குது. தண்ணி ஊற்றினா எவ்வளோ வரும்னு தெரில, வச்சு அமுக்குனதே இவ்வளோ வந்திருக்கு துணி. ஸோ நிறைய இருக்கிறதுனால 2 பாட் போடுறது நல்லது தான். ஸோ தண்ணியும் திறந்து விட்டாச்சு. தண்ணியை நம்ம ஓரளவுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி 2 போட்டு நுர வராததுனால இன்னொரு பாடும் போட்டேன். ஏன்னா லோடு ஹெவின்றதுனால. ஸோ 3 போட்டுமே எனக்கு நுர வந்து இப்படி தான் வருது. ஆனால் ஸ்மெல் மட்டும் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் நல்லா வருது. துவைச்சு அழுக்கு போச்சுன்னா சரி, ஃபோம்லாம் வரல, ஆனால் இப்படி தான் நுர இருக்குது. ஓகே, வாஷ் பண்ணியிருக்கு, ஆனால் நுர தான் வரல. ஸோ தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ண விட்டுருவோம். ஸ்மெல்லு மட்டும் நல்லா வருது. ஆனால் இந்த பிராண்டோடைய லாண்ட்ரி பாட் தான் வந்து நான் போட்டிருக்கேன், சாத்ராஸோடது. ஸோ இந்த வாட்டி சொதப்பாதுன்னு நினச்சேன். லிக்விட் டிட்டர்ஜென்ட் மாதிரி எதுவும் நுறைய வரல, அதனால் தண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போனால விட்டுட்டு துவைச்சிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆனால் துணி பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழுக்கு போன மாரி தான் இருக்குது, ஆனால் நுர தான் வரல. ஓகே, கிளாத்தெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே துவைச்சி தந்துருக்கு. ஆனால் ஸ்மெல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து துவைக்கும் போது இருந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆவரேஜாக ஓகேன்னலாம். அந்த துணியெல்லாம் வந்து இதுவாகும் இல்லையா, அதெல்லாம் இல்லை. அழுக்கு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. டிட்டர்ஜென்ட்டில் ஆனால் சில நேரம் அப்படி வரும். லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் கூட சில நேரம் வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அந்த இது போட்டோம் இல்லையா பாடு, அது வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, துணியிலையும் ஒன்றுமே இல்லை. 3 இது போட்டோம். ஏன்னா லோடு வந்து ஹெவி லோடு வேறு, அந்த லிமிட்டும் இல்லை. அதனால சரி, நான் ஸ்மெல் வேறு வரல, ஃபோமும் வரல. ஸ்மெல் வந்தது, ஃபோம் வரல மிஷின் ஓடும்போது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டேன் ஹெவி லோடுன்றதுனால. பிராண்டு வாங்கலாமா வேணாமா, 30 பீசஸ் இருக்குது. என்னுடைய ஆப்ஷன் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஃபோம்லாம் வராதது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. அதோடு இப்போ துணியெல்லாம் நல்லா அலசாவும் ஸ்மெல் வந்து எனக்கு வரல. ஃப்ராக்ரன்ஸு துணி சுத்தையில் வந்தது வந்து இப்போ வரல துணியில். இது வந்து நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் காலி பண்ணிட்டு அடுத்த ப்ராடக்ட் பார்ப்பேன். ஸோ நீங்கள் வாங்குறது உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு வாஷிங் மிஷினில். இப்போ அந்த சாத்ராஸ் பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி வந்து இப்போ 2 தான் ஆட் பண்ணுறது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு நுர தெரியல, துணியோடு போட்டதுனால. இப்போ அந்த பாட் மட்டும் நான் தனியாக போட்டு லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இப்படி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு துணி அப்புறம் தான் போட்டேன். ஸோ நான் வந்து இப்போ அந்த பாட்ஸ் வந்து டிட்டர்ஜென்ட் பாட்ஸ் வந்து 2 போட போகிறேன். 1 போட்டு பார்ப்போம் நுர எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மிஷினை சுற்ற விட்டுக்கிறேன். ஆக்சுவலி செமி ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இப்படி போட்டுருக்கேன், நுர வருதான்னு செக் பண்ணுறதுக்கு. நான் 2 லாஸ்ட் டைம் போட்டதுனால நுர வந்துச்சு. இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். போதுமான அளவு தண்ணி விட்டுக்கோங்க மிஷினில். நுர கம்மியாக தான் வருது, ஆனால் ஸ்மெல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அலசுற வரைக்கும் ஸ்மெல் ட்ரெஸ்ஸில் இருக்குது. செகண்ட் அலசலுக்குலாம் இல்லை. இந்த நுரையும் வந்து நான் துணி போடையில் அமைஞ்சிடும், நிறைய இருக்காது. ஸோ நான் எனக்கு வந்து 2 இது போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். 2வது போட்டேன். நுர எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு நான் நுர வருது, அதுவும் அடங்கிறது. பாட்ஸ் எங்கேயோ கடத்துமே, இங்கே இந்த சுற்றிட்டு இருந்தார் இந்தா அப்படியே இதுவாகிடுது. அதுக்கடுத்து தான் நுர வந்து வருது. இந்த உடஞ்ச பாய் இருக்குல்ல, ஆனால் இது அப்படியே உங்களுக்கு வாட்டர்லேயே டிசால்வ் ஆகிறதுனால எனக்கு துணியில் வந்து தெரியல, எடுக்கும் போதெல்லாம் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது நுர. ஆன் பண்ணது நுர வந்துருச்சு மறுபடியும். இவ்வளோ தான் கொடுக்குது 2 பார்ட்ஸுக்கு. நான் வாங்கினதுக்காக இப்போ யூஸ் பண்ணி காலி பண்ணுறேன். ஆனால் இது நான் வந்து ரெக்கமெண்ட் அந்த அளவு பண்ணலை.
ஏன்னா லைட்டாக இருக்கிற கரைக்கு ஓகே, அது வந்து வாஷ் பண்ணுறது அந்த நுரை இல்லை, அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லை. ஸோ லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் பெஸ்ட்டு. அது இந்த பிராண்ட் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு சுத்தம் பெஸ்ட்டு. ஆல்ரெடி அது ரிவ்யூ போட்டிருப்பேன். நுரை வர்றதுக்கே நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சுத்த விட வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன்ற ஒரு ஃபீலில் இருக்குது. அன்பாக்சிங் பார்த்துருக்கீங்க, கம்மியாக இருக்குன்றதுக்காக வாங்க வேண்டாம், ஈஸியாக இருக்குன்றதுக்காக. பாருங்கள், இது இவ்வளோ நுரை வந்ததுக்கப்புறம் தான் வந்து போடணும். வர வச்சதுக்கப்புறம் இதுக்கே தனியாக மிஷின் ஓட்டுறது ஒரு 5 மினிட்ஸு. 2 பார்ட் போட்டால் தான். ஏதோ வாங்கின கடமைக்கு இதை மிஷினை ஊற விட்டு போனதுக்கு இப்போ தான் நிறைய வந்திருக்கு, எல்லா பார்ட்ஸும் உடஞ்சி. அதாவது 2 போட்டது. ஓகே, இதுக்குள்ளே சட்டையெல்லாம் போட்டு நம்ம துவைச்சிருவோம். இப்போ நிறைய இருக்காது பாருங்கள், நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நுரை இருந்துச்சோ அந்த நுரை எதுவுமே இருக்காது. இது நான் டைமிங் செட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஏன்னா எனக்கு துவைச்சி தரணுன்றதுக்காக கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கிடணும். மிஷின் ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடாது. துணி சேர்த்தது மீது தண்ணி வச்சு செட் பண்ணி இவ்வளோ தான் நுர வருது. ஸோ ரிவ்யூ இது தான். நான் வாங்கினதுக்காக யூஸ் பண்ணுறேன், காலி பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் செமி ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தீங்கன்னா எப்படின்னு தெரில. பார்ட்ஸோடைய ஸ்மெல்ல இந்த ஃபஸ்ட்டு வாஷு, அதுக்கடுத்து துணி இன்னொரு வாஷுக்கு நான் அலசுவேன் இதில் இப்படியே போட்டு, அதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் வாஷுக்கு ஸ்மெல்லே இருக்காது. நான் வேறு டிட்டர்ஜென்ட் பை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ அடுத்த இது சொல்கிறேன். இந்த பார்ட்ஸ் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான், எதுவும் பை பண்ணிடாதீங்க. மேபி பார்ட்ஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸ் சர்ஃபெக்சல் சைடு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, அது யூஸ் பண்ணதில்லை. நம்ம வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட்லேருந்து சரி மாற்றி பார்ப்போம், இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு இருக்கேன்னு வாங்கினது. ஆனால் இப்படி தான் இருக்குது.